டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு டிஎம்கேயோட அரசியலோட ஹிஸ்டரி பத்தி தான் A to Z பேச போறேன். சோ 1949 CN அண்ணாதுரை திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவினாரு. சோ அண்ணா யாருன்னு பாக்கலாம். இவர் பேரு கொஞ்சீவரம் நடராஜன் அண்ணாதுரை. இவரை எல்லாரும் அறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவருதான் டிஎம்கேவை நிறுவனாரு. இவர் பொலிட்டீஷியன் மட்டும் கிடையாது, எழுத்தாளர், பேச்சாளர், சமூகவியல் யோசனையாளர். இவரு பச்சையப்பா காலேஜ்ல பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் முடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் டீச்சரா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அப்படியே பாலிடிக்ஸ் பக்கம் வந்துட்டாரு. அண்ணா முதல்ல டிகேல தான் இருந்தாரு, அதாவது பெரியார் கூட தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த சமத்துவ பிரச்சனைனால அங்கிருந்து பிரிஞ்சு டிஎம்கேவை இவரே நிறுவிட்டாரு 1949. இவரோட கொள்கை எப்பவுமே தமிழ் மொழி உரிமை, அப்புறம் இந்த சாதி அடிப்படையிலான பாகுபாடு எதிர்ப்பு, ஹிந்திய வேண்டான்னு சொல்றது, சமூக நீதி அண்ட் சமத்துவம். இவரோட தலைமையில தான் மெட்ராஸ் ஸ்டேட்ட தமிழ்நாடு அப்படின்னு மாத்தினாரு. இது தமிழ் பெருமையின் மிகப்பெரிய சாதனையா அந்த டைம்ல கருதப்பட்டுச்சு. இந்த 2 மொழி கொள்கை தெரியுமா? இவர் எப்பவுமே 2 லாங்குவேஜ் பாலிசி தான் முன்வைப்பாரா. எப்படின்னா இங்கிலீஷையும் ஃபர்ஸ்ட் தமிழை வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷை வச்சுட்டு ஹிந்தியை அப்படியே ஒதுக்கிடுவாராம். இந்த சமூக நலத்திட்டங்கள்னா இந்த ₹1 அரிசி திட்டம் இவர் தான் கொண்டு வந்தாரு. சேலரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் இவர் தான் கொண்டு வந்தாரு. அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் அண்ட் இன்டர்காஸ்ட் மேரேஜ் எல்லாத்தையும் சட்டப்பூர்வமா ஆக்குறதும் இவர் தான் கொண்டு வந்தாரு. இவர் எழுதினது தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நிறைய எழுதியிருக்காரு. அண்ட் 1969 ஓரல் கேன்சரை காரணமா வச்சு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு. இவரோட நினைவு சின்னம்னு பார்த்தா அண்ணா அறிவாலயம் இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு, அண்ணா சாலை இருக்கு, மெரினா பீச்ல அவரோட மறைவிடம் இருக்கு. அண்ணா இவ்ளோ பண்ணிருக்காரு, அவரு ஏன் பெரியார் கூட இருந்து பிரிஞ்சு வந்தாரு அப்படின்னு பாக்கலாம். ஒவ்வொருத்தரோட ஐடியாலஜிக்கலும் பிராக்டிக்கலும் டிஃப்ரெண்டா இருக்கும். சோ இது பெரியாருக்கும் அண்ணாக்கும் சுத்தமா ஒத்து போகவே இல்ல. ஸ்டார்டிங்ல 2 பேரும் ஒரே பார்ட்டில தான் இருந்தாங்க. அதாவது முன்னாடி திராவிட கழகம் அப்படிங்கிற பார்ட்டி இருந்தது. இதுல பெரியார் தான் தலைவரா இருந்தாரு. அண்ணா ஒரு முக்கியமான உறுப்பினரா இருந்தாரு. 2 பேருமே சமத்துவம், சாதி எதிர்ப்பு, தமிழ் உரிமை எல்லாமே பேசியிருக்காங்க. சோ அண்ணா வர்சஸ் பெரியார் அதை பாக்குறதுக்கு முன்னாடி பெரியார் யாருன்னு பாத்திரலாம். பெரியார் தமிழன் கிடையாது, ஆனா அவரோட குடும்ப பின்னணி பாரம்பரியமா தமிழ் பேசுற ஃபேமிலி. ஈவேரா பெரியார் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா ஈரோடு வெங்கடப்பா ராமசாமி பெரியார். சோ 17 செப்டம்பர் 1879 ஈரோடுல பிறந்தாரு. இவர் கன்னடா பலிஜா வணிக குடும்பத்துல பிறந்தாரு. அதாவது இது சென்னையிலயும் கர்நாடகாலயும் இருக்க திராவிடியன் மொழி குடும்பம். அவங்க அம்மா அப்பா அவருக்கு தமிழ், கன்னடம், தெலுங்குன்னு 3 லாங்குவேஜும் கத்து கொடுத்தாங்க. எப்பவுமே பெரியார் வந்துட்டு இந்த பொதுமக்கள் கிட்டயும் அந்த சமூக அமைப்பு பத்தியும் நிறைய பேச்செல்லாம் பேசியிருக்காரு. அண்ட் சில புக்ல அவர் குறிப்பிட்டிருக்காரு, நான் ஒரு கன்னடியன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தமிழன்னு சொல்ற கன்னடியன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்ல, சில இடத்துல அவர் தமிழர்களை, அதாவது தமிழ் மொழிய காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லியிருக்காரு. என்னதான் தமிழன் அடிச்சிட்டாலும் புடிச்சிட்டாலும் தமிழை பத்தி பேசும்போது தமிழர் சும்மா இருக்க மாட்டான். இங்க வந்துட்டு இந்த காட்டு மிராண்டி தமிழனும் தமிழர் பத்தியும் கொஞ்சம் குறைகள் சொன்னனால தமிழர்களுக்கெல்லாம் இவர் மேல வெறுப்பு அதிகமாயிருச்சு. பொதுவா இந்த ஹிஸ்டரி எல்லாம் என்ன தெரியுமா சொல்லும், அவரு திராவிடன் மொழி குடும்பத்திற்கு அடையாளம் அப்படின்னும் தமிழ்நாட்டுல திராவிடனோட சமூக மாற்ற இயக்கத்தின் தலைவர் அப்படின்னு தான் சொல்லும். ஃபர்ஸ்ட் இந்த திராவிடனை என்ன அப்படிங்கறது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நிறைய இடத்துல நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. திராவிடன் சொன்னா வெளியிருந்து உள்ள வந்தவங்க, ஏன்னா இவரு திராவிடன் ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப்பா வீட்டுல 4 பேரு அப்படின்னு வச்சுட்டோம்னா இந்த திராவிடன் அப்படிங்கிறது அப்பா மாதிரியும், தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் அப்படிங்கிறது பிள்ளைங்க மாதிரியும் வச்சுக்கலாம். சோ திராவிடன் குடும்பத்திலிருந்து வந்த இந்த 4 மொழிகள் தான் தமிழ், கன்னடம், தெலுங்கு அண்ட் மலையாளம். சோ அதனாலதான் திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்றாங்க. இந்த திராவிட மொழிகள் பார்த்தா இந்தியாலயும் இலங்கையிலயும் இருக்கு. இந்தியால மெயினா தென் இந்தியா, பாகிஸ்தான்லயும் சில பகுதியில இந்த திராவிடன் மொழி பேசப்படுறதா சொல்லியிருக்காங்க. பொதுவா திராவிட மக்கள் அப்படின்னு சொல்லும் போது தமிழ்நாடு, ஆந்திரா, அதாவது தெலுங்கு பேசுற மாவட்டம், கர்நாடகா, அப்புறம் கேரளா, அதாவது தமிழ்நாடு சுத்தி இருக்கிற பக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல அப்படிதான் 1800 பிரிட்டிஷ் மொழியாளர் இந்த ராபர்ட் கால்ட்வெல் டிராவிடியன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த சான்ஸ்கிரிட்ல வந்துட்டு டிராவிடா அப்படிங்கிற ஒரு பேர் மென்ஷன் பண்ணிருக்கு. சோ அதை வச்சு இது திராவிடா குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சவுத் இந்தியாவை அவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு. திருப்பியும் பெரியாருக்கும் அண்ணா கிட்டயும் வருவோம். சோ ஸ்டார்டிங்ல இவங்க ஒட்டுக்கா தான் இருந்தாங்க, அதாவது ஒரே பார்ட்டியில தான் இருந்தாங்க. ஆனா ஏன் இவங்களுக்குள்ள பிரிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது அரசியல் உள்ளடக்கம் பற்றிய கருத்து வேறுபாடு. அந்த பெரியார் வந்து ஒரே பார்ட்டியில இருக்கும் போது அண்ணா கிட்ட என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நீ வந்து இந்த தேர்தல் எல்லாம் கலந்துக்க வேணாம், இன்கேஸ் நீ கலந்துட்டனா உன்னோட கொள்கை மாறலாம். அப்ப அண்ணா நினைச்சாரு என்னோட கொள்கையை மக்கள் பின்பற்றணுங்கிறது தப்பு இல்லையே அப்படின்னு. அப்பதான் அண்ணாக்கு வந்துட்டு யோசனை வந்துச்சு, இந்த தேர்தல் அரசியல் மூலமா இந்த சொசைட்டில மாற்றத்தை வந்துட்டு லீகலா நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்பினாரு. இதுக்காகவே 1948 அண்ணா டிகே பார்ட்டியில, அதாவது கூட்டத்துல பிரச்சனை பண்ணாரு. அதுக்கப்புறம் 1949 தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே அப்படிங்கிற ஒரு பார்ட்டியை உருவாக்குனாரு. ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் சொன்ன இல்லையா, அது வந்துட்டு அண்ணாக்கும் பெரியாருக்கும் ரொம்பவே இருந்தது.
இந்த பெரியார் வந்துட்டு எப்பவுமே ரேஷனலிசம், ஏத்தியிசம் இந்த வழியிலேயே மக்களை கொண்டு போனாரு. அண்ணாக்கு எப்படின்னா இந்த தமிழ் பீப்புள் பார்த்தோம்னா கல்ச்சரலா ஃபாலோ பண்றதை நிறுத்தவே மாட்டாங்க, ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. சோ இவர் வந்து மாத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல அவர் பண்ணது. சோ அந்த விஷயம் தான் இது ஈகோவா மாறிடுச்சு ரெண்டு பேர். சோ டிஎம்கேல அண்ணா ஜெயிச்சிட்டாரு ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டரா. இவரு 1967ல காங்கிரஸ் தோக்கடிச்சிட்டு இவர் ஜெயிச்சிட்டாரு. அப்பதான் இந்த அரசியல் சூழல் இருக்குல்ல அது டோட்டலா மாறிச்சு. இவரு தமிழ்நாடு அப்படின்னு பேரை மாத்தினாரு. அதுக்கு வந்து தமிழர்களுக்கெல்லாம் ஒரு பெருமையா இருந்தது. இந்த கள்ளக்குடி போராட்டம் எல்லாம் தெரியுமா? இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதுதான். 1953ல கள்ளக்குடி அப்படிங்கிற ஒரு ஊரை ஹிந்திக்கார தொழிலதிபர் வந்து அவரோட பேரை போட்டு என் பேரை போடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊரோட பேரை மாத்த ட்ரை பண்ணா. அப்ப கருணாநிதி வந்துட்டு யங்ஸ்டரா இருந்தாரு. அவரு இதை எதிர்த்து போராடினாரு. சில தமிழ் பெருமை கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஎம்கே கட்சியை பிரபலப்படுத்தினதே இந்த ஒரு விஷயமாவே ஆயிருச்சு. இதுக்காக கருணாநிதி ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்காரு. சோ டிஎம்கேனா சும்மா கிடையாது. அப்ப வந்து தமிழுக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. கருணாநிதி இவர் வந்து முத்துவேல் கருணாநிதி சொல்லுவாங்க. 1924ல திருக்குவளை நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்தவர். இவர் ஒரு ரைட்டர், போயட் அண்ட் ஒரேட்டர் கூட. இவர் சின்ன வயசுலயே அரசியலுக்கு வந்துட்டாரு அண்ட் தமிழ் சினிமாவை ஒரு பொலிட்டிக்கல் டூலா யூஸ் பண்ணி எழுத ஆரம்பிச்சாரு. நிறைய தமிழ் படங்களுக்கு ஸ்கிரீன் பிளேஸ் எழுதி கொடுத்திருக்காரு. இந்த சோஷியல் ஜஸ்டிஸ், ஆன்டி காஸ்ட் ஐடியாலஜி, ரேஷனலிஸ்ட் ஐடியாஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரோமோட் பண்ணி எழுதியிருக்காரு. இவரோட படங்கள் எல்லாமே தமிழை பெருமைப்படுத்த விதமா இருக்கும், இல்லைன்னா சோஷியல் ரிஃபார்ம் படுத்துற விதமா இருக்கும். சோ இதனாலேயே இவர் கொஞ்சம் பாப்புலர் ஆனாரு. சோ 1944ல டிஎம்கேல ஜாயின் பண்ணிட்டு அந்த பார்ட்டியோட ஸ்போக்ஸ் பர்சனா மாறினாரு. நான் சொன்ன மாதிரி கள்ளக்குடி டெமான்ஸ்ட்ரேஷன்ல கலந்துட்டு ஜெயிலுக்கு கூட போயிருக்காரு. 1969ல அண்ணாதுரை இறந்த பின்ன கருணாநிதி வந்துட்டு டிஎம்கே பிரசிடென்ட் அண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஆனாரு. இவர் வந்துட்டு 5 டேர்ம்ஸ்ல சர்வ் பண்ணிருக்காங்க. அதாவது 5 டைம் சிஎம் ஆயிருக்காரு. இவர் இருந்த வரைக்கும் இந்த தமிழ் லாங்குவேஜ், கல்ச்சர் அண்ட் ஐடென்டிட்டியை ப்ரோமோட் பண்ணிட்டே தான் இருந்தாரு. இவர் கூட இருந்தவர் தான் எம்ஜிஆர். இவருக்கும் எம்ஜிஆருக்கும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவரு பிரிஞ்சுதான் ஏடிஎம்கே ஸ்டார்ட் பண்ணாரு. இவர் 2018ல இறந்து போயிட்டாரு. சோ கலைஞரும் எம்ஜிஆரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இவங்க எல்லாமே இந்த பெரியார அப்புறம் அண்ணாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் பாலிடிக்ஸ்குள்ள வந்தாங்க. கருணாநிதி எம்ஜிஆருக்காக நிறைய மூவிஸ் எழுதி கொடுத்திருக்காரு. நிறைய மேஜர் தமிழ் பிலிமும் வாங்கி கொடுத்திருக்காரு. கருணாநிதியோட டிராவிடன் ஐடியாஸை பார்த்து எம்ஜிஆர் வந்துட்டு டிஎம்கேல ஜாயின் பண்ணாரு இந்த ஏர்லி 1950ல. இவருக்கு பெரிய ஹியூஜ் ஃபேன் பேஸ் இருந்தனாலேயே டிஎம்கே ஈஸியா வின் பண்ணிடுச்சு. அண்ணா 1969ல இறந்ததுக்கு அப்புறம் கருணாநிதி சீஃப் மினிஸ்டரா ஆனது எம்ஜிஆரோட சப்போர்ட்ல தான். அப்போ நெடுஞ்செழியன் அப்படிங்கிறவரு இவருக்கு ஆப்போசிட் பார்ட்டில இருந்தாரு. அவரை தோக்கடிச்சிட்டாரு. கருணாநிதி எம்ஜிஆரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு அவரை வந்து ட்ரெஷரர் ஆஃப் த பார்ட்டியா ஆக்கிட்டாரு. அப்போ கொஞ்ச நாள் போக போக தான் அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. எம்ஜிஆர் தான் ரொம்ப பாப்புலர் ஆச்சே, கருணாநிதியை விட ரொம்ப பாப்புலர் தமிழ்நாட்டுல. அது இந்த டிஎம்கே லீடர்ஷிப் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்தது. கருணாநிதி கூட அவரோட சொந்த பையனான எம்கே முத்து அப்படிங்கிறவரை பிலிம் ஸ்டாரா ஆக்கிட்டா இவங்களுக்கும் ஃபேன் பேஸ் வரும் அப்படின்னு கூட ட்ரை பண்ணாரு. சோ இதெல்லாம் பண்ணும் போது அவங்களுக்குள்ள கொஞ்சம் மன சங்கடம் வரும் இல்லையா? அப்பதான் ஒரு பிக் பிரேக் வந்தது. பார்ட்டி ஸ்பிளிட் ஆச்சு. 1972ல எம்ஜிஆர் டிஎம்கேல இருந்து விலகி ஏஐஏடிஎம்கேவை ஸ்டார்ட் பண்ணாரு. எம்ஜிஆர் வந்துட்டு இந்த டெசிஷன் வந்துட்டு ரொம்ப பிரின்சிபல்டு ரீசன், அதாவது ரொம்ப மரியாதைக்கு விதமா இதனால ரீசன்னால நான் விலகுறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாரு. ஆனா கருணாநிதி என்ன நினைச்சாரு அப்படின்னா எம்ஜிஆர் வந்துட்டு செல்ஃபிஷா என்ன துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சாரு. 1977ல எம்ஜிஆர் வந்துட்டு சீஃப் மினிஸ்டரா ஆனாரு. 1977ல இருந்து 1987 வரைக்கும் இருந்தாரு. 1987ல தான் அவர் இறந்தும் போனாரு. சாகர வரைக்கும் அவர் தான் சிஎம் இருந்தாரு. சோ இதெல்லாம் பார்த்துட்டு கருணாநிதி சும்மா இருப்பாரா? நிறைய இஷ்யூஸ் கிளப்ப ஆரம்பிச்சாரு. லைக் எப்படின்னா இந்த அலிகேஷன்ஸ் நிறைய வச்சாரு. கரப்ஷன் மூலியமா கவர்மெண்ட் ஃபண்டிங் எல்லாம் எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் போச்சு. இந்த பப்ளிக் ஸ்பீச்சஸ்ல எல்லாம் 2 பேரும் மாறி மாறி பேசிக்குவாங்க. அந்த பர்சனலா 2 பேத்துக்கு மேலயும் 2 பேரும் ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சிருந்தாங்க. ஏன்னா எம்ஜிஆர் வந்துட்டு உடம்பு சரியில்லாம படுத்த போது கருணாநிதி அவருக்காக ஒரு பிரேயர் சாங் எழுதினாரு. 1987ல எம்ஜிஆர் இறந்த போது கூட இவர் போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தாரு. ஆனா ஏன் இந்த டிஃபரன்சஸ் பார்த்தா எம்ஜிஆருக்கு நிறைய ஃபேன் சப்போர்ட் இருந்தது. அண்ட் அவரு கேரக்டர் வைஸ் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் டிஎம்கே நிறைய டைம் ஆட்சியில ஜெயிச்சிருக்காங்க. தினகரன் அட்டாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2007ல நடந்தது. இதனால 3 பேர் இறந்து போயிட்டாங்க. தினகரன் நியூஸ் பேப்பர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? அப்போ அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கிறவங்க கருணாநிதிக்கு அப்புறம் யாரு வருவாங்க டிஎம்கேல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பசங்களை வச்சு ஒரு சின்ன சர்வே மாதிரி எடுத்தாங்க. அதுல நிறைய பேரு அந்த சர்வேல எம்கே ஸ்டாலினுக்கு சப்போர்ட் பண்றீங்களா இல்ல எம்கே அழகிரிக்கு சப்போர்ட் பண்றீங்களா, அதாவது கருணாநிதியோட எல்டர் சன் தான் எம்கே அழகிரி. சோ இப்படி ஒரு சர்வே நடத்தும் போது எம்கே ஸ்டாலினுக்கு நிறைய சப்போர்ட் இருந்தது. எம்கே அழகிரி ஸ்கோர் ரொம்ப லோவா எடுத்தனால அவருக்கு கொஞ்சம் இன்சல்ட் ஆயிடுச்சு அண்ட் த்ரெட்டன் ஆயிட்டு
ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அவர் கூட இருந்த அவரோட ப்ரொடெஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த தினகரன் ஆபீஸ தீ வச்சு கொளுத்தி எரிச்சுட்டாங்க. அதுல 3 பேர் இறந்துட்டாங்க. சிபிஐ விசாரணை நடந்தது. 17 பேர் சஸ்பெக்ட் பண்ணப்பட்டு போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க. அண்ட் 17 பேத்தையும் என்ன பண்ணுது, பிடிச்சிட்டு போனா மட்டும் போதுமா, எவிடன்ஸ் ப்ராப்பரா இல்ல. இந்த தினகரன் வந்துட்டு மாறன்ஸ் ஃபேமிலி தான் வந்துட்டு ஓன் பண்ணிட்டு இருந்தாங்க. இது சன் நெட்வொர்க் டிஎம்கேவோட சப்போர்ட்டர் தான். ஐ மீன் கருணாநிதியோட ரிலேட்டிவ் தான். நீங்க இந்த பேரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. முரசொலி மாறன், இவரு டிஎம்கே லீடர், யூனியன் மினிஸ்டரா இருந்தாரு. முரசொலில இவரு எடிட்டரா இருந்தாரு. இவரு 2003ல இறந்துட்டாரு. தயாநிதி மாறன், இவரு யூனியன் மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் ஐடி அண்ட் லேட்டர் டெக்ஸ்டைல்ஸா இருந்தாரு. அண்ட் லோக்சபால இவர் ஒரு மெம்பரா இருந்தாரு. கலாநிதி மாறன், தயாநிதி மாறனோட எல்டர் பிரதர். இவரு சன் குரூப்போட சேர்மேன். சோ இந்த மாறன் ஃபேமிலி எல்லாமே கருணாநிதியோட ரிலேட்டிவ்ஸ் தான். சோ கருணாநிதியோட ஃபேமிலி அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பர்ல எல்லாம் இவருக்கு சாதகமா தானே நியூஸ் வந்திருக்கணும். அதை மட்டும் தானே மக்கள் வாங்கி படிச்சிருப்பாங்க. அதனாலயே என்னவோ இவருக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருந்துட்டே. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கருணாநிதி வெர்சஸ் ஜெயலலிதா. ஜெயலலிதா முன்னாடி நடிகையா இருந்து பின்னாடி சிஎம் ஆனவங்க. ஜெயலலிதா எம்ஜிஆரோட மரணத்துக்கு அப்புறம் இந்த பார்ட்டியை டேக் ஓவர் பண்ணாங்க. 1991ல ராஜீவ் காந்தியோட அசாசினேஷனுக்கு அப்புறம் ஏடிஎம்கே காங்கிரஸோட சேர்ந்து ஜெயிச்சாங்க. ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர் ஆனாங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். கருணாநிதிக்கும் ஜெயலலிதாக்கும் ரொம்ப ஓப்பனாவே சண்டை நடக்கும். 1989ல ஒரு அசம்பிளில கூட ஜெயலலிதா கருணாநிதியா திட்டிருப்பாங்க, நீ நிறைய கரப்ஷன் பண்ற அப்படி இப்படின்னு சொல்லி. இன்னொரு அசம்பிளி கிளாஷ்ல ஒரு டிஎம்கே மெம்பர் ஜெயலலிதாவோட சாரிய புடிச்சு இழுத்து அட்டாக் பண்ணிருப்பாங்க. அந்த இமேஜ் வெளியே வந்து ஒரு பெரிய பிரளயத்தையே உருவாக்குச்சு. வெண்டெட்டா பாலிடிக்ஸ். 1996ல ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அதாவது டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அண்ட் கருணாநிதி 2001ல அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அந்த டிராமாட்டிக் இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கா? என்ன கொல்ல வராங்கன்ட்டு கத்துவாங்க இல்லையா? அந்த டைம்ல ஜெயலலிதா சிஎம்மா இருந்தாங்க. சோ மாறி மாதிரி இவங்களுக்குள்ள பழி வாங்கிக்கிட்டே தான் இருந்தாங்க. 2 பேத்துக்கும் நிறைய ஹியூஜ் பப்ளிக் ஃபாலோவர்ஸ் இருந்துட்டே தான் இருந்தாங்க. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அடிக்கடி இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, புதுசா டிஃப்ரெண்டா. அண்ட் ஜெயலலிதா 2016ல இறந்து போனாங்க. கருணாநிதி 2018ல இறந்து போனாரு. ஜெயலலிதா இறந்து போனதுக்கு ஏடிஎம்கே காணாமையே போயிடுச்சு. டிஎம்கேவா இருக்கட்டும் ஏடிஎம்கேவா இருக்கட்டும் நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்துட்டே தான் இருந்தது. இன்ன வரைக்கும் சில இதெல்லாம் கவனிக்காமையே விட்டுருக்காங்க. ஏன்னா மக்கள் யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. டிஎம்கேல சும்மா இல்ல, நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்துட்டே தான் இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி 2007ல தினகரன் அட்டாக்கா இருக்கட்டும், அலிகேஷன்ஸ் ஆஃப் கரப்ஷன் நிறைய வந்திருக்கு. இது டிஎம்கேல மட்டும் இல்ல, ஏடிஎம்கேவா இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே. டாஸ்மாக்ல இர்ரெகுலர் இன்கம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் சர்வீஸ்ல நிறைய பேர் லஞ்சம் வாங்கியிருக்காங்க. ஏன்னா இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு கஷ்டப்பட்டு படிச்சு எழுதுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு காசு கொடுத்து வேலைக்கு செய்யறவங்களும் இருக்காங்க. இந்த நெப்போட்டிசம் சொல்லுவாங்க இல்லையா, பிஜேபி லீடர்ஸ் எப்பவுமே டிஎம்கேவை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க, குடும்ப அரசியல் பண்றாங்க அப்படின்னு. ஏன்னா டிஎம்கே ஆட்சியில இருந்தா எந்த சைடு பார்த்தாலும் டிஎம்கே ஆளுங்களா தான் இருப்பாங்க. ஐ மீன் அவங்க ஃபேமிலியா தான் இருப்பாங்க. டிஎம்கேல இன்னுமே நீதிமன்ற வழக்குகள் அண்ட் குற்றச்சாட்டுகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த 2008ல பிளாட் அலாட்மெண்ட் வந்தது இல்லையா, யாரு அப்படின்னா பெரியசாமி கரப்ஷன் கேஸ் ஞாபகம் இருக்கா? அவர் வந்துட்டு இல்லீகல் அண்ட் அலாட்மெண்ட் வந்துட்டு இந்த டிஎம்கே எரால இருக்கும் போது நிறைய ஃப்ராட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவர் ஃபார்மர் மினிஸ்டரா இருந்தாரு, பெரியசாமி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கே பொன்முடி ஞாபகம் இருக்கா? அவரும் மினிஸ்டரா இருந்தவர், டிஎம்கே லீடர். இந்த டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பொன்முடி அவங்க வைஃபும் கூட 3 வருஷம் ஜெயிலுன்னு சொல்லி இருந்தாங்க. அந்த நியூஸா இருக்கட்டும் எல்லாம் இருக்கு. ஆனா இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா 2025 and 26ல பிஜேபி லீடர் கூட ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாரு டிஎம்கேயோட சொத்து குறிச்சதான ஒரு ஆடியோ ரெக்கார்டு. இந்த டாஸ்மாக்ல தான் மெயின் கரப்ஷனே நடக்குது. இந்த டாஸ்மாக்க பத்தி தானே ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டே தான் இருக்கு. இதுவும் டிஎம்கே ஆட்சியில நிறைய நடந்திருக்கு. ஜாப் ஸ்கேம், அதாவது காசு கொடுத்து வேலைக்கு சேர்க்கிறது. டிஎம்கே என்னதான் சொன்னாலும் நிறைய பேரு நம்ம கண்ணால பாத்துருக்கோம் இல்லையா. நிஜமாலுமே இந்த தமிழ்நாட்டை வந்துட்டு ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சனாவது உண்மையா இருக்கணும் இல்லையா. நான் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணல, நான் வந்து டிஎம்கேக்கு அகைன்ஸ்டாவும் கிடையாது. சோ இதுதான் டிஎம்கேவோட வரலாறு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2026ல நடக்க போற எலெக்ஷன்ல யாரு சிஎம்மா வர போறாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? எப்ப பார்த்தாலும் ஊழல். ஸ்டாலின் கூட எவ்வளவோ ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காரு, நிறைய பேருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்னதான் எல்லாத்தையும் கொண்டு வந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னா அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் மறைஞ்சே போறது. இதெல்லாம் முக்கியமே இல்ல அப்படின்னு தோணுது. எவ்வளவு கொலைகள் நடக்குது. இந்த கொலைகள் எல்லாம் ஏன் நடக்குது? ஏன் தப்பு பண்றவங்களுக்கு கவர்மெண்ட் மேல ஒரு பயமே இருக்க மாட்டேங்குது? தப்பு பண்றவங்க எல்லாம் எப்படி சீக்கிரமா வெளியே வராங்க? கோர்ட்ல ஏன் கரெக்டான நீதி நியாயம் யாருக்கும் கிடைக்க மாட்டேங்குது? நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். டிஎம்கே பார்த்துட்டோம், ஏடிஎம்கே பார்த்துட்டோம், பிஜேபி பார்த்துட்டோம். ஏதாவது ஒரு ஆட்சியில கரெக்டா இருந்திருக்காங்களா அப்படின்னு நம்மள யோசிக்க வைக்கிறாங்க. இந்த தப்பை எல்லாம் பார்க்கும் போது எதுக்கு இந்த நாட்டை ஆள்றதுக்கு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிதான் கோவமும் கேள்வியும் வருது. ஆனா ஒரு விஷயம், டிஎம்கே இருக்க வரைக்கும் தமிழ் அழியாம இருக்கு. மத்த எல்லா கட்சிகளும் காட்டிலும் டிஎம்கே ஹிஸ்டரி தான் பெருசு. சோ அதனால சூஸ் பண்ணி பேசின. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்